யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மை ஆராதிப்பேன் உம்மை மன்னிக்க வந்தாரே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் வந்தலையே, உம்மை ஆராதிப்பேன் உம்மை மன்னிக்க வந்தாரே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் வந்தலையே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் என்ன நன்மை கண்டீர், இதை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், இதை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை அழியும் என் முதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. ஆராதனை 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 உலகத்தோடு உண்மையாகவே ஆராதனை ஆராதனை. துதி உமக்கே கன உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கன உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி உமக்கே புகழ் உமக்கே கனம் என் இயேசையா. என் நாமத்தை பிரசாரப்படுத்தும் எந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்க. இந்த பிள்ளைகளாகி நாங்கள் மனதார உண்மை ஆராதிக்கிறோமா, உண்மை துதிக்கிறோமா. 1000 நாள் இருந்தாலும் உண்மை துதிக்க போதாது. நீ சர்வ வல்லமுள்ள தேவன், துதிகளுக்கு பயப்படத்தக்கவன், துதியில் வாசம் செய்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடம் உடைய மகிமையினால் நிரம்பி இருப்பதற்காக நன்றி, உடைய கிருபையினால் நிரம்பி இருப்பதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்து உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு வருவோம். லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம்
ஒன்றிலிருந்து 10 வரை நாம் வாசிப்போம். லூக்கா 19. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகவி எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடுகிறார். ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாற்றின் மரபு அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளை கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகியும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் நாளந்தனியாக திருப்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. 10ஆம் வசனம்.